இப்போ இது வந்து காமனாக உள்ள கமாண்டு. ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும், ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ணணும், அப்புறம் அந்த ஃபைலு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அதை வந்து தேடணும் அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அது வந்து இந்த கமாண்ட். இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும், ஃபோல்டரை வந்து லினக்ஸில் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா mkdir. அது இது அதே டைரக்டரி எம்டி டைரக்டரியை டெலீட் பண்ணணும்னா rmdir. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஃபைல் தொலைஞ்சிருச்சு, இப்போ தொலைவில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எங்கே வச்சுருக்கோம்னு தெரியல அப்படின்னா நம்ம ஃபைன் கமாண்டை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பிடபிள்யூடிங்கிறது என்னன்னா ஃபைலோட நேம்லாம் போட்டு கொடுத்தோம்னா ஆர்குமெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்துடும். அப்புறம் பிடபிள்யூடி அப்படின்னா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகேவா? ஃபைல் அப்படின்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைலு அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேவா? இப்போ இதோட ஹேண்ட்ஸன் பார்க்கணும். இப்போ நான் வந்து ஒரு டெம்ப் டைரக்டரி போயிருக்கேன். ஓகேவா? எல்எல் போட்டுக்கலாம். இதில் வந்து எனக்கு இதில் இருக்கிறது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா rm-rf போட்டேன், ஸ்டார் கொடுத்தேன் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லாமே டெலீட் ஆகிடும், நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஓகேவா? எம்டி. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? mkdir dir 1ன்னு போட்டுக்கலாம், ஃபோல்டர் 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா சாம்பிள், நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே இதில் வந்து ஒரு இதாகிடும். ஓகேவா? ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இப்போ இது என்னென்னா ஒரே டைமில் எத்தனை ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன்னு 5, 6, 7 க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 6 ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஸ்டார்டிங் டியில் இருக்கும். mkdir போட்டோம்னா மேக் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகேவா? மேக் டைரக்டரியோட ஷார்ட் ஃபார்ம் தான் mkdir. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டரை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்களா? இப்போ டெமோவை நம்ம டெலீட் பண்ணுறோம். rmdir அப்படின்னு போட்டு டெமோன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். நீங்கள் இதில் இருக்கிற எந்த ஃபோல்டர் கொடுத்தாலும் டெலீட் ஆகிடும். எதுக்காகனா இந்த ஃபோல்டருக்கு உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ எம்டி ஃபோல்டருங்கிறதுனால rmdir டெலீட் ஆகிடும். இப்போ நான் அந்த dir 1க்குள்ளே போயிட்டு நீங்கள் dir 1க்குள்ளே போய் தான் நீங்கள் ஒரு ஃபைலோ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல இருந்துகிட்டே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். mkdir போட்டுட்டு எந்த டைரக்டரிக்கு உள்ளே க்ரியேட் பண்ணணுமோ அதை போட்டுட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு நீங்கள் என்னென்ன ஃபோல்டர் நேம் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து டெஸ்ட்டுன்னு க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ls-lன்னு போட்டுட்டு இந்த டெர்ங்கிறத போட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து டெஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபோல்டர் வந்து உள்ளே இருக்கும். இதே நீங்கள் 1ன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்காது. ஓகேவா? ஒன்றும் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த dir 1 டெலீட் பண்ணணும் அப்படின்னா rmdirங்கிறது ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டர் வந்து எம்டி கிடையாது. இதை வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற சப் ஃபோல்டரையும் சேர்த்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா rm-rf ஓகேவா? ரிகர்சிவாக டெலீட் பண்ணால் ஃபோர்ஸ். ஓகேவா? எஃப்ங்கிறது ஃபோர்ஸு. ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஓகேவா? உள்ளே என்ன இருந்தாலும் சேர்த்து டெலீட் பண்ணிடும் rmdir. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சுருங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு touchங்கிறது கமாண்டு. இந்த ஃபைல் நேமை ஃபோல்டர் நேமை கொடுத்துட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு டெமோ ஃபைல் அப்படின்னு போடுறேன். இதுன்னா ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ls-l போட்டுட்டு அந்த ஃபோல்டர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுங்கிற ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபைல் வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? நான் வந்து எங்கே இருக்கேன்னா லொக்கேஷன் நான் மறந்துட்டேன். ஓகேவா? நான் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்கேன். நான் எனக்கு இதில் வந்து 100 ஃபோல்டர் இருக்குது அப்படின்னா 100 ஃபோல்டர்லேயும் போய் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எனக்கு வந்து அந்த ஃபைலோட நேம் தெரியும் அப்படின்னா ஃபைண்டு. ஓகேவா?
ஃபைண்டுன்னு போட்டுட்டு அந்த ஃபைலோட நேம் போட்டுக்கலாம். சரியா? டெமோ அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஸ்டார் கொடுத்தாலும் சர்ச் பண்ணும். ஓகேவா? டெமோ இதில் வந்து டெமோஸ்ங்கிறது ஃபைலுன்னு காமிக்குது. ஃபைண்டு இதில் வந்து டைப் வந்து ஃபைல்னு கொடுத்துருக்கலாம். டெமோஸ் கரண்ட் டைரக்டரியில் இந்த லொக்கேஷனில் இருக்குது. ஓகேவா? ஏன்னா இந்த கரண்ட் டைரக்டரி இது டாட்டுங்கிறது கரண்ட் டைரக்டரி, டாட்டுங்கிறது கரண்ட் டைரக்டரி, டபுள் டாட்டுங்கிறது பேரண்ட் டைரக்டரி. ஓகேவா? இதுக்கு முந்தின டைரக்டரி. இது வந்து எதில் இருக்கும்னா இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். எல்லா டைரக்டரிலையும் இருக்கும். LS-L ஏ அப்படின்னா ஹிட் அண்ட் ஃபோல்டர்லாம் காமிக்கும். ஹிட் அண்ட் ஃபோல்டர், ஹிட் அண்ட் ஃபைல் எல்லாமே காமிக்கும். இதில் வந்து இத்தனை ஹிட் அண்ட் ஃபோல்டர் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு டபுள் டாட்டு, இது வந்து கரண்ட் டைரக்டரி, இது வந்து பேரண்ட் டைரக்டரி. ஓகேவா? நீங்கள் சிடி கொடுத்து டபுள் டாட் கொடுத்தோடனே முன்னாடி எதுக்காக போகுது? இந்த ஃபோல்டரை வந்து அந்த முன்னாடி பேரண்ட் டைரக்டரி லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் முன்னாடி உள்ள டைரக்டரி போகும். ஓகேவா? ஓகே. இப்போ சிடி ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன ஃபோல்டரில் இருந்தீங்களோ அந்த ஃபோல்டருக்கு வந்துடும், ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஃபைலை கண்டுபிடிக்கணும்னா அந்த இது. சரியா? ஃபைண்டு இப்போ நீங்கள் எந்த டைரக்டரியில் இருந்து பார்க்கணும். இப்போ எனக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து எந்த டைரக்டரியில் இருக்குன்னு தெரியாது, ஃபைல் வந்து எந்த டைரக்டரியில் இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா /டெம்புன்னு கொடுக்குறேன். இந்த டெம்புக்குள்ளே தான் எனக்கு வேணும் ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துக்கலாம், டெமோ இல்லைன்னா டாட்டு ஃபைல் தான் கண்டுபிடிக்கிறேன். ஆமாம், ஃபைல் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்போ அந்த நேம் தான் கிடைக்கும். அது வந்து நம்ம இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபைல் நேமும் மறந்துட்டு ஆனால் ஃபைலோட ஃபார்மேட்டு தெரியும்னா அப்படி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைல் நேம் தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு டெமோ டெக்ஸ்டா ஃபைல் நேம் தெரியல அதோட டைப்பை வச்சு சர்ச் பண்ணலாம். ஃபைல் நேம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேவா? இதில் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிற ஃபுல் பார்த்து இதில் வந்துடும். ஓகேவா? இதை வந்து இன்னும் அட்வான்ஸாக சர்ச் பண்ணலாம். இதில் வந்து என்னென்னா ஃபைண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஹைஃபன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்னு கொடுக்கலாம். அது வந்து ஃபோல்டராக இருந்தால் ஃபோல்டர்னு கொடுக்கலாம். ஃபோல்டராக அதோட நேம் கொடுக்கணும். இதோட ஆர்குமெண்ட் நேம் அப்படின்னா ஹைஃபன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த நேம் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த எக்ஸாக்ட் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷனை காமிச்சிடும். ஓகேவா? டைப் வந்து ஃபைலு, நேம் வந்து டெமோ டாட் டெமோ ஃபைல். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு தெரியாது, நேம் எதுவுமே தெரியாது, டெமோன்னு தெரியும், பாதி தான் தெரியும் பாதி தெரியாதுனாலும் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இதில் இதுக்கு ரிலேட்டடாக என்ன ஃபைல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். ஓகேவா? ஃபைண்டு. இப்போது இந்த ஃபைல் வந்து என்ன ஃபார்மெட்டுங்கிறது நமக்கு தெரியணும்ல. இது டெக்ஸ்ட் ஃபைலாக அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால. ஸோ இல்லை அப்படின்னாலும் அதுக்கு அமைச்சு கொடுக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைல் என்ன ஃபைல் எம்டி ஃபைலாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதனால் எம்டின்னு காமிக்கும். இப்போ ஒரு பைத்தான் ஃபைலு, PHP ஃபைலு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் அதே காமிச்சிடும். ஓகேவா?